பல்ப் மட்டும் கொஞ்சம் உயரத்தை செஞ்சோலை நிறுவனத்தை ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா உங்கள் பேருண்ணே? என் பேர் மாயகிருஷ்ணன். ஓகே. மதுரை மாவட்டம் திருமூலம் தாலுகா தூம்பக்குளம் கிராமம், வில்லேஜ் கிராமம். ஓகேண்ணே. ஓகே. என் பேர் மாயகிருஷ்ணன். ஓகேண்ணே. ஓகே. நான் இங்கே தஞ்சாவூருக்கு அந்த ஒருங்கிணைந்த பண்ணையா கோழி, ஆடு, மாடு, வாத்து, வாங்கோழி அனைத்து வகையுமே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணே. நம்மகிட்ட எல்லா வகையான முட்டையும் கோழி குஞ்சுகளும் கிடைக்கும் அப்படி தானே? ஆமாம். 1 நாள் குஞ்சுல இருந்து 3 மாதம் குஞ்சு வரைக்கும் கோழியிலேயே 6 மாதம் கோழி குஞ்சு வரைக்கும் அனைத்துமே நம்மகிட்ட கிடைக்கும். எண்ணிக்கையில் நம்பரில் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேண்ணே. ஓகே. நீங்கள் இப்போ இன்குபேட்டர் நம்மகிட்ட வாங்கியிருக்கீங்க, அதோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குது? நீங்கள் எத்தனை பாக்ஸ் வாங்கியிருக்கீங்க? எப்போ வாங்கினது? இப்போ இந்த பாக்ஸ் இது வாங்கினது. ஓகேண்ணே. 6 மாதம் ஆச்சு. ஓகே. ஓகே. வாங்கி ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணே கொஞ்சம். அப்படியே பாருங்க. இது நான் 5வது பேஜ் ஏற்றியாச்சு. இதில் 5வது பேஜ் வச்சிருக்கீங்க. ஓகேண்ணே. ஓகே. ஓகேண்ணே. க்ளோஸ் பண்ணிடுங்க. இது பாக்ஸில் இது 2வது பாக்ஸ். பாக்ஸில் பர்சன்டேஜ் எப்படி இருக்குண்ணே? நல்லா இருக்கா? பருப்பு தர நல்லா இருக்கு. அதில் பாக்ஸ் வாங்கி இப்போ 6 மாதம் ஆச்சு. ஓகேண்ணே. ஓகே. 100 முட்டைக்கு வச்சுருக்கல 85-90 முட்டை வந்து எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் வந்துருச்சு. 100க்கு 90 வரைக்கும் வந்துருச்சு. பாக்கி வந்து அந்த 10 முட்டையில வந்து ஒரு 5 முட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் கருவு இல்லாமல் போனது. ஓகே. ஓகே. ஒரு சில இதே வந்து மூக்கு உடைக்காம ஒரு 5 முட்டை தான் வேஸ்ட் ஆனது. 100க்கு வந்து 5 முட்டை தான் கம்ப்ளீட் வேஸ்ட். ஓகேண்ணே. ஓகே. 90-95 முட்டை எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேண்ணே. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிற்பாடுதே வந்து 2வது பெட்டி இது வாங்கி இப்ப 2வது பெட்டி இப்ப வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? 2 மாசம் ஆச்சு. ஓகேண்ணே. ஓகே. முதல் பேஜ் எடுத்தாச்சு. இப்ப 2வது பேஜ் உள்ள இதுல 2வது பேஜ் இறங்கிட்டு அதை ஓபன் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. இது முட்டை ஓடு இல்லாம இருக்குனே, என்ன காரணம்? இன்னைக்கு காலையில பார்த்தா எடுத்து போட்டேன். அது ஏன்னா எடுத்து நிறைய இருக்கு. குஞ்சு ஒண்ணோல இறங்குது. ஓகேண்ணே. அது ஒண்ணு மீச்சு அந்த அதுல இருக்க அந்த இது நஞ்சு இருக்குல்ல, இது எச்சம் அது ஊராம வந்து கூலிங் ஓவர் ஆயிரும். ஓகேண்ணே. அப்ப வந்து பழுப்பு அமராம வந்து ரொம்ப பொறிக்கிற அடுத்த முட்டைக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். சரிண்ணே. அதனால அப்பப்போ அதை கிளீன் பண்ணிடுவேன். முட்டை உடச்சு வர அப்படி எடுத்துட்டீங்க. பொறிக்க அப்பப்போ எடுத்து போட்டு. ஓகேண்ணே. ஓகே. இப்போ நம்மகிட்ட என்னென்ன ரக கோழிகள் இருக்குண்ணே? இப்போ நம்மகிட்ட இருக்கு நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய சிறுவடை கோழி, நம்ம நாட்டுக்கோழி தான். ஓகேண்ணா. ஓகே. அதுதான் மற்ற எதுவுமே கூட கலப்படம்லாம் இல்லை. ஓகே. ரகம் தான் அது. சரிண்ணே. அதை தவிர்த்து வந்து வான்கோழி இருக்கு. வான்கோழி வந்து நம்ம நாட்டு தான், ஹைபிரிட் கிடையாது. ஓகே. 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 ஒவ்வொன்று 8 கிலோ 10 கிலோ 13 கிலோ வரக்கூடியது. ஓகேண்ணே. திரும்ப வந்து அதே முட்டை அடப்படுத்து குஞ்சு உரிக்கிற வாத்து, மணிலா வாத்து. ஆமா. சரிங்கண்ணே. அதுல எண்ணிக்கையில 50-60க்கு மேல இருக்கு. சரிங்க. அந்த குஞ்சு எதை வேணாலும் எப்போ வேணா நம்மகிட்ட எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுவடை குஞ்சு 1 நாள் குஞ்சுல இருந்து 6 மாசம் கோழி இறுதி கூட நம்மகிட்ட எண்ணிக்கையில எடுத்துக்கலாம். ஓகேண்ணே. ஓகே. அதே மாதிரி நாட்டு வாத்துல நம்மகிட்ட இருக்கு. அது வளர்த்துக்கிட்டு. இப்ப முட்டை கேட்கறவங்களுக்கு எல்லாம் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களானே லோக்கல்ல? முட்டை வந்து பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. முட்டைக்கு டிமாண்ட் இருக்கு. சரி. முட்டையை அதை வச்சுதான் நம்ம இந்த பெட்டியை எடுத்து நம்ம சப்ளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேண்ணே. ஓகே. அந்த அளவுக்கு இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா குஞ்சு வேணா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட என்னைக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிண்ணி கோழி இருக்கு. ஆமா, கிண்ணி கோழி இருக்கு. நம்மகிட்ட எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. 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 நம்மகிட்ட இருக்கிறது 5 ரகம்னு எதுவுமே பூராமே வந்து ஒரிஜினல் அதான். ஓகேண்ணே. ஓகே. கொஞ்சம் அந்த கிண்ணி கோழி எல்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களாண்ணே? அந்த வாங்கலாம். ஆனா உங்க பின்னாடி நிக்கக்கூடியதான் கிண்ணி கோழிங்களா? இது பூராமே கிண்ணி கோழி. நம்மகிட்ட எத்தனை இருக்குண்ணே? கிண்ணி கோழி எத்தனை இருக்குண்ணே? கிண்ணி கோழி தாய் கோழியில வந்து 40-50 கிட்ட இருக்கு. ஓகேண்ணே. ஓகே. எனக்குள்ள 6-7 இருக்கு. அந்த அங்கிட்ட ஒரு 5-6 இருக்கு. அந்த நிழலுக்கு அந்த மரத்தை பக்கம் முட்டை இருக்கு. ஓகே. ஓகே. அந்த மரத்தை பக்கம் அங்கதான் படுக்கு. இப்ப வெயில் டைம்ன்றதால அங்க போயிடுச்சு பூரா. ஓகேண்ணே. நாட்டு வாத்து வச்சிருக்கீங்க போல இருக்குண்ணே? நாட்டு வாத்து இருக்கு. நம்மகிட்ட நாட்டு வாத்து 20-30 வாத்துக்கு மேல இருக்கு. ஓகேண்ணே. ஓகே. எப்பயுமே வந்து நம்மகிட்ட நாட்டு வாத்து குஞ்சு வந்து 50 குஞ்சு 60 குஞ்சு இருக்கு. அது பூராமே வந்து வெடை குஞ்சு 4 மாசம் குஞ்சு. ஓகேண்ணே. ஓகே. தாய் வாத்து வந்து 30 இருக்கு. ஓகே. நம்மகிட்ட இருக்கு. இது இந்த மரத்துல இருக்க வான்கோழி. இது வான்கோழி எத்தனை மாசம் குஞ்சுண்ணே? இது வந்து 3 மாசம் 3.5 மாசம் குஞ்சு. ஓகே. ஓகேண்ணே. ஓகே.
உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களாண்ணே? ஆ. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. நம்ம கஸ்டமர் நிறைய பேர் நம்மகிட்ட முட்டை கேட்பாங்க, குஞ்சு கேட்பாங்க. அவங்களுக்கு உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, முட்டைக்கு மட்டும் வந்துன்னா அது வந்து போன் போட்டு அது தெளிவா கேட்டுட்டே முடிவு பண்ண முடியும். சரிங்க. ஏன்னா அது இருப்பு இருக்கிற நேரம் சொல்ல முடியும். சரிண்ணே. குஞ்சுன்னா சிறுவடை குஞ்சு மணில நமக்கே முட்டை அடை வைக்கிறதுக்கு நமக்கே பத்த மாட்டேங்குதுங்களா? ஆமா. ஓகேண்ணா, ஓகே. நம்ம அதை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிண்ணே, சரி. அதனால வந்து நம்ம குஞ்சு வேணும்னா கிண்ணி கோழி குஞ்சு, சிறுவடை குஞ்சு, மணிலா வாத்து குஞ்சு, நாட்டு வாத்து. ஆமா, நாட்டு வாத்து குஞ்சு, ஓகேண்ணா, மணிலா, இதுல வந்து எந்த குஞ்சு வேணாலும் உங்களுக்கு எப்ப வேணாலும் கொடுக்கறது ரெடியா இருக்கும். ஓகேண்ணே. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணே. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 63 63 81 81 780 780 895. 895. இன்னொரு நம்பர் இருக்கு. ஓகேண்ணே, ஓகே. 95 ஓகே. 850 ஓகே. 550 95. ஓகேண்ணே. இந்த ரெண்டு நம்பர்ல எது வேணாலும் ஒன்னு இல்லாட்டி ஒன்னு கான்டாக்ட் பண்ணி. ஓகேண்ணே. இந்த ரெண்டு நம்பர்ல நம்ம கஸ்டமர் எல்லாரும் இவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸா இருந்தாலும் சரி, சிக்ஸா இருந்தாலும் சரி. எக்ஸ் ஆனா கொஞ்சம் டிமாண்டா இருக்குங்கிறாரு, சிக்ஸ் ஆனா கம்பல்சரி நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேண்ணே. நம்ம பாக்ஸோட ரிசல்ட் கேட்கறக்காக தான் நான் மெயினாக இங்கே வந்திருந்தேன் உங்களை பார்க்கறக்கு. நம்ம பாக்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்கு, நீங்க எங்க வாங்குனீங்க, பாக்ஸ் கம்பெனி பேர் என்ன ஊரு? இந்த பாக்ஸ் ஆரம்பத்துல வந்து நான் கோழியில வச்சுதான் பொரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேண்ணே, ஓகே. பூரா எண்ணிக்கை அதிகமாகும், முட்டை எதுவும் நான் மெயின்டைன் பண்ண முடியல. சரிங்கண்ணே, சரி. அப்புறமா ஒரு வீடியோ மூலியமா பார்த்தேன். ஓகே. நான் மதுரை மாவட்டம் தான். ஒரு பாக்ஸ் இருக்கிறது மதுரை மாவட்டம் வெறவனூர் தான். சரி, சிட்டிக்குள்ள. சரிங்க. செஞ்சோலை இங்குப்பற்று. ஓகே. அவர்கிட்ட இருந்து வாங்கி ஒரு பாக்ஸ் வாங்கி 6 மாசம் ஆச்சு. சரிங்க. அது 6 மாசத்துல வாங்கி அது பக்காவா 95% பக்காவா இருந்துச்சு. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. திருப்பி அதுக்கு பிறகு வந்து முட்டை எண்ணிக்கையில அதிகமாகும். இன்னொரு பாக்ஸ் அவர்கிட்ட தான். மத்த நிறைய இடத்துல எல்லாம் கம்மியா தரம்ட்டாங்க. நமக்கு தெளிவா இருக்கும், எனக்கு இதே போதும் அப்படின்னு திரும்பி 2வது பாக்ஸ் இப்ப 2 மாசம் ஆச்சு. அதை எடுத்து அதுல வந்து இப்ப பேஜ் எடுத்துட்டு இப்ப 2வது பேஜ் இறங்கிட்டு இப்ப இருக்கு. அதுல அந்த பாக்ஸ் வாங்கினதுல உங்களுக்கு திருப்தி தானே? பக்கா திருப்தி. ஓகேண்ணே, ஓகே. 25,000 30,000 அதுல எதோ போட்டு வாங்குறேன். இப்ப நம்ம கஸ்டமர் நிறைய பேர் முட்டைக்கும் கான்டாக்ட் பண்ணுவாங்க, சிக்ஸுக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க நேரடியா அவங்கள்ட்ட பேசி உங்க முட்டையோ இல்ல சிக்ஸோ நீங்க சேல்ஸ் பண்ணிக்கோங்கண்ணே. சரிங்களா? எப்ப வேணாலும் போன்ல கான்டாக்ட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேண்ணே, ஓகே. முட்டை அவங்க ஒண்ணும் தப்பு இல்ல, முட்டையை கேட்கலாம். இருக்கிற நேரம் இருந்துச்சுன்னா நான் போன் போட்டு சொல்லிடுறேன், எடுத்து கொடுத்துடுறேன். ஓகே. அப்படி இல்லைன்னா குஞ்சு என்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு என்ன தேவை அதை நம்மகிட்ட வாங்கிடுவோம். கட்டாயம் கொடுங்க. வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப பிரச்சனை. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம் சொல்லி. வணக்கம், நன்றிண்ணே.